அதில் வந்து முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம் என சிலர் மலிவான அரசியல் செய்கிறார்கள். உங்களை பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி மலிவான அரசியல் செய்வீங்க? அரசியல் செய்யாமல் அவியலா செய்வாங்க. அறநிலைத்துறை அமைச்சர் பேசுறாரு, சேகர்பாபு பேசுறாரு. இது வந்து வேற யாரோ செஞ்சிருக்காங்க மாதிரி அவரே ஒரு கொடி வச்சு தான் பேசுறாரு. இது மக்கள் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. அதாவது சேகர்பாபுலாம் சினிமா துறையில் இருந்திருக்க வேண்டியது சார். நல்லா கதாவசனம் எழுதுறாரு பாருங்க. அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு கதாவசனம் எழுதுறாரு வந்து அது வேற யாரோ செய்திருக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா இவங்க புத்தி அப்படிதான். முட்டை மாதிரி அழுகிய நாற்றம் எடுக்கின்ற டிராமாக்களை எல்லாம் வேற யாராலையும் போட முடியும் சார். இது ஏன் உங்க பத்திரிகையாளர்கள் யாருக்குமே உறுத்தலை? டெல்லியில கேள்வி கேட்குறீங்க, ஏன் சென்னையில் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களோட அலட்சியத்தாலும் உங்களுடைய திமிர்த்தனத்தாலும் உங்களுடைய ஆணவத்தாலும் 5 மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிக்குது. நீங்க உதயநிதியின் உதயநாள் விழா கொண்டாடிட்டு அரசியல் செய்வாங்களா அவியல் செய்வாங்களான்னு பேசுறீங்கன்னா இது எவ்வளவான ஒரு தடித்தனமான ஒரு பதில். இது ஒரு ரெஸ்பான்சிபிளான பதிலா? மூஞ்சிகளுக்கு எப்பவுமே விடியாது ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உங்களை விமர்சனம் பண்ணி சொல்றாரு. எப்படி கேட்டாலும் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி பதில் சொல்லிட்டு போற திறமை கருணாநிதிக்கு இருந்துச்சு. அதை நம்ம பாராட்டி தான். ஆனா தனக்கு பின்னாடி அவர் வளர்த்து விட்டுருக்காருல, அவர் மகன்ல இருந்து பேரன்ல இருந்து அத்தனை பேருமே மூடக்கூடாது. மக்களுக்கு பதில் சொல்லுதல் அப்படிங்கிறது திமுகவில் இருக்கிற எந்த மினிஸ்டர்ஸுக்குமே தெரியாத ஒரு விஷயம். அவங்க தெரிஞ்சது போலீஸை வச்சு பயமுறுத்துறது, அடிக்கிறது, உதைக்கிறது. பத்திரிகையாளர்கள் என்னைக்காவது ஒருத்தர் ரொம்ப தைரியம் வந்து கேள்வி கேட்பாரு, யாராவது ஒருத்தர், அவங்களே இப்படி கலாச்சி விட்டு போகிறாங்க. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக ஐடி விங் பொறுப்பாளர் நாச்சியால் சுகந்தி அவர்கள். பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க விடுறீங்களா? உங்களுடைய கட்சிக்காகவே கண்டென்ட் கொடுக்கணும்னு பல்வேறு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நான் விமர்சனம் டோட்டலாக இந்த அமர்வில் நான் விமர்சனங்களை பற்றி நான் கேட்கலான்னு இருக்கேன். அதில் வந்து முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம் என சிலர் மலிவான அரசியல் செய்கிறார்கள். உங்களை பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி மலிவான அரசியல் செய்கிறீங்க? இல்லை, முதல்வர் வந்து இதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பாணியிலே பதில் சொல்கிறதுனா, அரசியல் செய்யாமல் அவியலா செய்வாங்க. இதை வந்து சட்டமன்றத்தில் வந்து ரொம்ப நாங்கள் ஏதோ பெருமையான டைலாகாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அரசியல் செய்யாமல் நாங்கள் அவியலா செய்ய முடியும்னு பேசினார். அப்பா அவரோட ஹேர் ஸ்டைல் வேறு. அப்போ பேசினார் ஒரு டைலாக்கு. இப்போ அதே பதில் தான் அவருக்கு. நீங்கள் இத்தனை மக்கள் வெள்ளத்தால், உங்களோட அலட்சியத்தாலும் உங்களுடைய திமிர்த்தனத்தாலும் உங்களுடைய ஆணவத்தாலும் ஆட்சி வந்து மக்களுக்கு நல்ல முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத காரணத்தாலும் 5 மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிக்குது. நீங்கள் உதயநிதியின் உதயநாள் விழா கொண்டாடிட்டு அரசியல் செய்வாங்களா அவியல் செய்வாங்களான்னு பேசுனீங்கன்னா இது எவ்வளவான ஒரு தடித்தனமான ஒரு பதில். இது ஒரு ரெஸ்பான்சிபிளான பதிலா? ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மாநிலத்தின் தலையாய பொறுப்பில் இருக்கிறவர். அவர் வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக மக்கள் துன்பப்படும் போது அவங்களோட துன்பத்தை நீங்கள் உங்களால் போக்க முடியல, உங்கள் நிர்வாக திறன் இல்லைங்கிறது இந்த 4 வருஷமாக தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் அவங்கள காமாக வச்சிருக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லாமல் எதிர்கட்சி அரசியல் செய்கிறது, எதிர்கட்சி தலைவர் வந்து வேலை இல்லைன்றதுனால பேசுகிறாரு, அவர் ராமதாஸ் வேலை இல்லைன்னு பேசுகிறாருன்னெலாம் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, இவர் எப்படி முதலமைச்சர் எப்படி திமிர்த்தனமாகவும் ஆணவமாகவும் அலட்சியமாகவும் பதில் சொல்கிறாரோ அதே மாதிரி தான் அவர் கூட இருக்கிற 34 மினிஸ்டர்ஸும் பதில் சொல்கிறாங்க. அதில் யாருக்கும் எந்த இதுவுமே கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமூக ஒரு அமைச்சருங்கிற பொறுப்புணர்வோடையும் சொல்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட பேசிக்காக வந்து நம்ம மனுஷன், நம்ம எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வே கிடையாது. இல்லை, எந்த அடிப்படையில் எப்படி பேசுகிறீங்க? சரி, இப்போ இந்த தாமோ அன்பரசன் அவரோட ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள தான் அந்த பல்லாவரம் இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ வந்து 30 பேர்த்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. 3 பேரும் இது வரைக்கும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அப்படி அதை கேட்கும்போது அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட அவர் பதில் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட்டர் உண்மையிலுமே அந்த கேள்வி கேட்டு இந்த தாமோ அன்பரசன் அப்படி திமுறா தெனாவட்டா அகங்காரமாக அப்படி சொன்னார்ல ஒரு பதில், அந்த ரிப்போர்ட்டர் எதிர்த்தரப்பில் இருந்தவரும் ரொம்ப பொறுமையான தன்மையான பையனாக இருந்திருக்கும். வேற யாராவது இருந்தாலும் வச்சுக்கோங்க, கன்னத்திலே பொலையர்னு ஒரு ஆரம்பிச்சிருப்பாங்க. அத்தனை ஆத்திரத்தை ஊற்றக்கூடிய ஒரு இவ்வளோ அகங்காரம் எதுக்கு தாமோ அன்பரசனுக்கெல்லாம்? உங்களுடைய சட்டமன்ற தொகுதி,
உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே அவங்கள்ட்ட தன்மையாக நடக்கணும்ல, தன்மையாக நடக்கணுமா கூடாது? இல்ல தொடர்ச்சியா பல்வேறு பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பல இடங்களில் ஓடிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஒரு மனிதனாக ஒரு இயல்பா ஒரு வரது வாய்ப்பு இருக்கு. என்ன சார் பல்வேறு பிரச்சனை? உதயநிதியின் உதய விழா தான் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனையா? அங்கே 5 மாவட்டத்தில் தண்ணி போய் மக்கள் பிரச்சனையோட சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கல, கெட்டு போன சாப்பாடை கொடுக்குறீங்களே யாருன்னு சொல்லி அங்கே மறியல் பண்ணிட்டு இருக்காங்க, கதறாங்க. ஆத்திரத்தில் பொன்முடி மேலே சேத்தள்ளி போடுறாங்க, அவர் வீட்டுக்கு போய் பேனர் உடைக்கிறாங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ இதெல்லாம் மக்கள் பண்ணணும்னு யாராவது வேண்டி விரும்பி பண்ணுவாங்களா பொதுமக்கள்? அப்போ இந்த தாமா அன்பரசன் அந்த மக்கள் மேலே அவங்க வந்து எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கல சார், அதனால தான் சார் இப்படி பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தடித்தனமான ஒரு பதில் இல்லையா? திமிரான ஒரு பதில் இல்லையா? ஆணவமான ஒரு பதில் இல்லையா? அப்போது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் மனுஷனாக கூட மதிக்கல அப்படின்னா அப்போ அந்த மக்கள் உங்களை சேர்த்த தூக்கி அடிக்கிறதுலையோ இல்லை கன்னத்திலேயே அரைகிறதுலையோ ஓட்ட துரத்துறதுலையோ ஏதாவது பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இவர் அமைச்சர் பொன்முடியோடைய மேட்டரில் இவர் பேசுறாரு, அறநிலைத்துறை அமைச்சர் பேசுறாரு, சேகர்பாபு பேசுறாரு. இது வந்து வேற யாரோ செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி அவரே ஒரு பொடி வச்சு தான் பேசுறாரு. இது மக்கள் பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது சேகர்பாபுல சினிமா துறையில் இருந்திருக்க வேண்டியவர் சார், நல்லா கதாவசனம் எழுதுறாரு பாருங்க. அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு கதாவசனம் எழுதுறாரு, வந்து அது வேற யாரோ செய்திருக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா இவங்க புத்தி அப்படிதான், திமுகவோட புத்தி அப்படின்னா அடுத்தவங்க கூட்டத்தில் போய் இந்த மாதிரி ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு அடுத்தவங்க மேலே வம்ப தூக்கி போட்டு வரவங்க. அது பரம்பரையாக செஞ்ச கட்சி கூட்டம் அது. அப்படிங்கும்போது அந்த அந்த லெவலில் தான் அவர் அது சேகர்பாபு சொல்கிறாரு. ஒருவேளை சேகர்பாபு அவர்கள் இதே சென்னையில் இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் அவர் செஞ்சாரோ தெரியல, இந்த சேத்தளி போட்ட மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை அவர் எத்தனை செஞ்சாரு தெரியாது, தன்னோட அனுபவத்திலேருந்து கூட வரலாம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் அவர் வந்து அவர் அப்படி நடந்திருக்கலாம், இப்படி இவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும், அதாவது பாஜகவோட போய் டெய்லி ஒரு மினிஸ்டர் போய் டெல்லியில் போய் கும்பிடு போட்டு வரீங்க, பூங்க கொடுத்து காலில் தான் விழல, நிர்மலா சீதாராமன் காலில் அந்த அளவுக்கு கூணி குறுகி நின்றுட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வரீங்க. எதுக்கு போய் அந்த அம்மாவை டெய்லி எல்லாரும் ஒவ்வொரு தங்கம் தென்னரசு போகிறாரு, அதுக்கு முன்னாடி கருப்பணன் போகிறாரு, அப்புறம் பின்னாடி நேரு போகிறாரு, என்ன கருமத்துக்கு தினமும் போய் அவங்கள பார்த்து ஒருவேளை அந்த அம்மா பார்த்த போஸ்ட் செஞ்சுட்டு வராங்களா என்னமோ தெரியல. ஆனால் வந்து அங்கே பாஜகவோட உறவு உடைக்கிறது, இங்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதெல்லாம் பாஜக தான். பாஜக யாருமே பார்க்கலையா மத்திய பாஜகவை? சரி, இப்போ நீங்கள் KN நேரு போய் பார்த்துட்டு வந்தார்ல, எதுக்கு போனாரா? கருப்பணன் போனாரு, எதுக்கு போனாரா? அமைச்சர் கருப்பணன். தங்கம் தென்னரசு போனாரா, எதுக்கு போயிருக்காங்கன்னா ஏதாவது மக்களுக்கான திட்டங்கள் இருக்கலாம், ஏதாவது அடுத்தடுத்து நடத்தக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அதை பத்தி பேசியிருக்கலாம்ல. தங்கம் தென்னரசு மேல கேஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும்ல, கேஸ் நடந்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு தெரியும்ல. 11 அமைச்சர்கள் மேல கேஸ் இருக்குது, நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு திடீர்னு எதுக்கு நீங்க வந்து இந்த அறிவாலயம் கேஸ்ல வந்து அது பஞ்சமி நிலம்னு எல்முருகன் முன்னாடி போட்ட கேஸை இன்னைக்கு எதுக்கு வாபஸ் வாங்குறீங்க? எதுக்கு வாபஸ் வாங்குறீங்க? பாராட்ட வேற செய்தது இல்ல, நீதிமன்றம் பாராட்டுது இதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு நீங்க வந்து அதை வாபஸ் வாங்குறீங்க? என்ன கணக்கு உங்களுக்கு? திமுக பாஜகவோட, நான் எப்பயும் சொல்றேன், திமுக பாஜகவோட எந்த கான்டாக்ட்ல இல்லை சார், அது டைரக்டா RSSோட கான்டாக்ட்ல இருக்குது, அதுதான் உண்மை. திமுக RSSோட கான்டாக்ட்ல இருக்கு. RSS இப்போ வந்து RSSோட செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? திமுக இந்த 4 ஆண்டு ஆட்சியில் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்குது. பசுவுக்கு மடம் கட்டுது யோகி ஆதித்யநாத் மாதிரி, இவர் யாரும் நம்ம சேகர்பாபு பசுவுக்கு மடம் கட்டுறாரு. தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நடந்திருக்கா? இந்த மாதிரி மதத்தை முன்வைத்து செயல் திட்டங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? பசுவுக்கு மடம் கட்டுறீங்க. 2வது, எங்கே திரும்பினாலும் RSS பேரணி நடக்கிறதுக்கு இந்த திமுக அரசு உதவுது. இந்திய அளவில் அதிக அளவு RSS கூட்டங்கள், RSS பேரணிகள் நடைபெற்ற ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு. அது தெரியுமா உங்களுக்கு? வழிகாட்டலோட தான் சார், அது ஒரு ஸ்கிரிப்டட் டிராமா சார். நீதிமன்றம் ஸ்கிரிப்டடா? இந்த அந்த வழிமுறை இருக்குல்ல, நீங்கள் வாங்க ஒரு அப்ளிகேஷன் எழுதுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் பர்மிஷன் கேளுங்க, அவங்க தரமாட்டான்னு ஒரு நாடகத்தை போடுவாங்க, உடனே நீங்கள் அதை தூக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போங்க, உடனே உங்களுக்கு அவங்க பெர்மிஷன் தருவாங்க. நாங்கள் அங்கே நீதிமன்றம் கேட்கும்போதும் வந்து எந்த மறுப்பும் சொல்ல மாட்டோம், முடிஞ்சால் எங்கள் வழக்கறிஞர்கள் ஆஜரே ஆக மாட்டாங்க. இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ட்ராமா. ஒரு ட்ராமா, ஒரே வகையான ட்ராமா, இவங்க பதவியேற்ற ஒரு 4-5 மாதத்துலேருந்து இன்ன வரைக்கும் அதே ப்ரொசீஜர் நடக்குதுன்னா இது ஒரு வெல் ஸ்கிரிப்டட் ட்ராமா அப்படிங்கிறத தவிர்த்து வேற என்னவா இருக்க முடியும்? என்னவா இருக்க முடியும் நீங்கள் நம்புறீங்க? அப்போ இது என்னன்னா, RSSோட செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் செய்கின்ற ஒரு கட்சியாக திமுக இன்னைக்கு மாறிவிட்டு. திமுகவோட இந்த
3.5 ஆண்டு கால ஆட்சி அப்படித்தான் இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் என்ன ஒரு டவுட் வருதுன்னா, பர்சனலாக நாச்சியார் சுகந்தி அப்படிங்கிற எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு வருகின்ற சந்தேகம் என்னன்னா, இந்த ஆட்சியே வந்து உண்மையில் ஆர்எஸ்எஸோட ஆதரவோட அமர்த்தப்பட்ட ஆட்சி தானா அப்படிங்கிற ஒரு டவுட் நிஜமா வருது. இந்த டவுட் ஓகே, நீங்க கேட்கறது ஓகே தான். ஆனா ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை கொண்ட திருமாவா இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகளா இருக்கட்டும், கட்சிகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் திமுகவோட தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க அவங்களுடைய நம்பிக்கையை நீங்க ஒரு மாதிரி கொச்சப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. ஆர்எஸோட இருக்காங்கன்னா இப்போ அவங்களும் சேர்ந்து தான் இருக்காங்க எல்லாருமே. அஃப்கோர்ஸ் இதுல என்ன உங்களுக்கு டவுட்டு? திரும்ப சனாதானத்தை எதிர்ப்போம், சனாதானத்தை வேற இருப்போம் சொல்றீங்க. வேங்க வேல் சனாதானத்தோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். என்ன நீதி வாங்கி கொடுத்துட்டீங்க நீங்க? பசுமடம் கட்டுறப்ப திருமால வாய மூடிட்டு தானே இருந்தாரு, காங்கிரஸ் வாய மூடிட்டு தானே இருந்துச்சு, இடதுசாரிகள் வாய மூடிட்டு தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன நீங்க வந்து அவங்க ஆர்எஸ்எஸோட கூட்டணியில் இருப்பதை இவர்கள் எல்லாம் விமர்சிக்கிறார்கள். காங்கிரஸ், அதாவது இவர்களோட இந்த கூட்டணி கட்சியோட இரட்டை வேடத்தை பாருங்க. இன்னைக்கு வந்து 5 நாளா நாடாளுமன்றத்தை என்ன ரீசனுக்காக முடக்கி வச்சிருக்காங்க? அதானி வழக்க நீங்க பேசணும் அப்படிங்கிறது தான் இல்லையா, விவாதிக்கணும்ன்றது. ஆனா அதே அதானி இங்க வந்து சபரீசனையும் ஸ்டாலின் ஐயாவையும் எதுக்கு பார்த்துட்டு போனார்? பேசுறதுக்கு காங்கிரஸுக்கு தைரியம் இருக்கா? சித்தரஞ்சன் சாலைக்கு வந்துட்டு போனாலும் அது யாரை பார்த்தாருன்றதெல்லாம் இன்னும் தெளிவான தகவல் எதுவுமே இல்லை. நம்மளே ஒரு தெளிவான தகவல் இல்லைன்னா இது உங்களுடைய டியூட்டி. சித்தரஞ்சன் சாலைக்கு அந்த வீடு யாருது? சித்தரஞ்சன் சாலையில் இருக்கிற வீடு யாருது? ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களோட, ஆளும் தரப்போடுறது தான். அப்போ அங்க வந்து மீட் பண்ணிட்டு போறாருன்னா இதை ஏதோ 1-2 ஆங்கில பத்திரிகைகள் தான் அன்னைக்கு வந்து அதை ரிப்போர்ட் பண்ணிச்சு. தமிழ் பத்திரிகைகள் யாரும் அதை எழுதலை. சரிங்களா? இப்போ அது விவகாரம் பெருசா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ எல்லாரும் நீங்க பேசுறீங்க. அப்படிங்கும்போது காங்கிரஸோ இடதுசாரிகளோ திருமாவோ அவங்களோட கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளோ நாடாளுமன்றத்துல அதானி பிரச்சனையை பேசுவீங்களா? தமிழ்நாட்டில் அதே பாஜகவோட ஃப்ரெண்டா இருக்கிற ஆர்எஸ்எஸோடு நேரடி தொடர்பில் இருக்கின்ற ஸ்டாலின் அதானியை சந்திப்பாராம். இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஆனா கேட்டா நாங்கள் சனாதானத்தை வேறறிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கேவலமான டிராமா தமிழ்நாட்டை தவிர்த்து வேற எங்கேயுமே நடக்காது. அது இந்த திமுகவை தவிர்த்து வேற யாராலையும் இப்படி கேவலமான இது எப்படி சொல்றது, ஒரு முட்டை மாதிரி அழுகிய நாற்றம் எடுக்கின்ற டிராமாக்களை எல்லாம் வேற யாராலையும் போட முடியாது சார். இது ஏன் உங்க பத்திரிகையாளர்கள் யாருக்குமே உறுத்தலை? டெல்லியில கேள்வி கேட்குறீங்க, ஏன் சென்னையில் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? காங்கிரஸ் இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. 2 இடதுசாரிகள் வாய் திறக்க மாட்டாங்க. திரும்ப வாய் திறக்கவே மாட்டார். என்னன்னா எல்லாத்துக்கும் 4 சீட்டு 5 சீட்டு 9 சீட்டு 10 சீட்டு, இப்போ 26ல் வந்து 25 சீட்டு, அப்புறம் திரும்ப காசு 6 சீட்டு, அவங்களுக்கு ஒரு 4 சீட்டு. இந்த சீட்டு கணக்குக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் பாஜகவோட சனாதானத்தை, இந்து சனாதானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இந்த சனாதானத்தை தமிழ்நாட்டில் திமுக வளர்த்தெடுக்கிறது. அதற்கு திருமா போன்றவர்கள் சப்போர்ட் சிஸ்டமா நின்றுகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இல்லை, நான் ஒரு புரிதலுக்காக கேட்டுக்கிறேன். நீங்க வந்து திருமா போன்றவர்களை எல்லாம் நீங்க கூட்டணிக்குள்ள அதிமுக எதிர்பார்த்துச்சு, அவர் வந்து அதுக்கான அசைவு கொடுக்கல, நாங்க திமுகவோட தான் கூட்டணி இருக்கும் தெளிவா சொன்னதுனால இப்படியெல்லாம் நீங்க பேசுறீங்களோ? அதிமுக இப்படி பேச சொல்லுதோ? அதாவது ஒரு விஷயம் சொன்னா அந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு நம்ம பார்க்காம இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குதுன்னு தான் பார்க்குற அளவுக்கு நம்ம எல்லாருமே கரெக்ட் ஆயிட்டோம். நான் உங்களை மட்டும் சொல்லலை, எந்த ஜேர்னலிஸ்ட்ஸையும் மட்டும் நான் பர்டிகுலராக சொல்லலை, நம்ம எல்லாருமே அந்த மாதிரி கரெக்ட் ஆயிட்டோம் சார். உண்மையிலுமே மக்களோட வெல்ஃபேர் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு யாருமே திங்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இது அதிமுக வந்து திரும்ப வரலைங்கிறதுக்காக திருமாக்குச்சு. நீங்கள் திருமான்றீங்க, திருமாவோட ஓட் பேங்க் என்ன? அது இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அது வந்து நிரூபிக்கப்படாத ஒரு ஓட் பேங்க் தான். 2% இருக்கலாம், 3% இருக்கலான்னு ஒரு குத்துமதிப்பாக தான் அதை சொல்லிட்டு இருக்காங்களே, அது ஒரு எக்ஸாக்டான ஓட் பேங்க் கிடையாது. சரிங்களா? ஆனால் திரும்ப வந்தால் வட மாவட்டங்களில் இருக்கிற பறையர்களின் ஓட்டு திரும்ப யாரை சப்போர்ட் பண்ணுறாரோ, திரும்ப எந்த கூட்டணியில் இருக்காரோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனம். ஸோ அந்த அடிப்படையில் தான் திமுக ஆட்சி அமைச்சிருக்கு. வெற்றி தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்குது அப்படி. ஸோ அவங்க தான் பிரைம் ஃபேக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க தான் ஒரு பெரிய மாபெரும் சக்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் சில நேரங்களில் இந்த மைனர் ஃபேக்டர் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக மாற்றி அமைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைனர் ஃபேக்டர் விசிகே அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் நீங்கள் வந்து உண்மையிலுமே அது
இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டு டெவலப்மெண்ட் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா, இங்கே வந்து மக்கள் பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த டங்ஸ்டன் பிரச்சனை தெரியல உங்களுக்கு? மதுரையில் எதுக்கு அந்த சுரங்கத்தை தோன்றதுக்கு திமுக அரசு கோரிக்கை விடுத்தது? என்ன கருமத்துக்கு விட்டுருச்சு? இவங்களே கோரிக்கை விட்டார்கள், அவங்க பெர்மிஷன் கொடுத்த மத்திய அரசு. இப்போ நீங்கள் என்ன உடனே என்ன, ஏன்னா அதுதான் சொல்கிறேன், இந்த முட்டை அழுகி போனதை போன்ற நாற்றம் அடிக்கின்ற ஒரு நாற்றமான மிக மிக நாற்றமான ஒரு நாடகத்தனத்தை திமுக எதுக்கு பண்ணுது? இவங்க தான் பெர்மிஷன் கேட்குறாங்க, திமுக தான் பர்மிஷன் கேட்குது. கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க இப்போ? இல்லை, நாங்கள் அந்த டங்ஸ்டன் இங்கே அந்த சுரங்கம் இங்கே அமைக்காத மாதிரி நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் முதல்வருக்கு உட்காந்து இது பிரைம் மினிஸ்டருக்கு உட்காந்து கடிதம் எழுதுகிறோம் அப்படின்றாங்க. இந்த கடிதம் எழுதுகிற ட்ராமா, அதாவது இந்த ட்ராமா இவங்க போடுற இந்த நாடகங்கள் எல்லாம் பொய் நாடகங்களில் இதுக்கிட்ட கிருஷ்ணகிரியில் வந்து ஆவின் பாலோட கொள்முதல் வாங்குறதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதெல்லாம் கம்மியாகும் போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தோட நிறுவனம் வந்து அங்கே வருது, அமுல். அப்போ வந்து மக்கள், அங்கே இருக்க மக்கள் இந்த பிரச்சனை கிளப்புது, அதிமுகவும் இந்த பிரச்சனையை சொல்லிக்கிறது. அப்போது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் அறிக்கை விடுக்கிறார், அங்கே அமுல் கம்பெனி வருது, அங்கே அதை வந்து நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து எழுதுறார். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி லெட்டர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி, அமுல் கம்பெனி இங்கே வருவதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு. ஆனால் இன்னைக்கு அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக 10,000 லிட்டர் பால் யார் வந்து ஆவினுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கள்ட்ட இருந்து அமுல் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆவினுக்கு 34 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இவங்கள்ட்ட 40 ரூபா. அந்த 6 ரூபாய் வித்தியாசம். 6 ரூபாங்கிறது ஒவ்வொரு விவசாயிக்கும் பெரிய காசு தானே. உங்களுக்கும் அது பெரிய காசு தான், எனக்கு அது பெரிய காசு தான். அப்படிங்கும்போது மக்கள் அந்த 6 ரூபாய் இங்கே விட அங்கே விலை அதிகமாக தராங்கன்னு சொல்லிட்டு அமுலுக்கு போயிட்டாங்க. அப்போது இது எல்லாமே நாடகம் தானே. நீங்கள் அமுல் வந்து ஆவின் வளர்ற ஒரு இடத்துல நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்க. அப்படிங்கும்போது இப்போ ஆவின் இந்த நாசர் அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் 2 பேர்த்தோட ஆட்சியிலையுமே அவங்களோட இது மிஸ்மேனேஜ்மெண்ட்னால ஆவின் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நலிவடைந்திருக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து அது ரொம்ப மோசமாக இவர்களோட ஆட்சியில் நலிவடைந்த துறை அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை ஃபர்ஸ்ட், போக்குவரத்து துறை, பத்திரப்பதிவுத்துறை ஊழல்ல பெரிய அளவுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவின். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கேடுகட்ட நாற்றம் எடுக்கின்ற நாடகங்களை ஏன் பண்ணுறீங்க? இன்னைக்கு அதானி, இங்கே இருக்க ஊடகங்கள், இந்த பிரைம் மீடியாலாம் இருக்குல்ல, அதானி சித்தரஞ்சன் சாலையில் சந்தித்தது ஸ்டாலினையா சபரீசனையா, ஸ்டாலின் சபரீசன் துர்கா அம்மா உதயநிதியா அப்படின்னு ஒரு டிபேட் நடத்துங்க பார்ப்போம். இல்லை அட்லீஸ்ட் யாரை சந்தித்தார்கள் கேள்வி கேட்க யாருக்காவது ஒரு பத்திரிகையாளர்கள், இந்த 8 மணிக்கு கோட் போட்டு உட்காந்துக்கிற நியூஸ் எடிட்டர்ஸ்ன்னு சொல்லிக்கிற தங்களை தாங்களே வலைதளங்களில் பெருமையாக பேசிக்கொள்கின்ற யாருக்காவதுக்கு ஒருத்தருக்கு முதுகெலும்பு இருக்கா? அப்போ எதுக்கு இந்த இரட்டை நாடகம்? அப்போ அந்த இடத்துல தான் வந்து என்னன்னா, தலைவர் எப்படி வந்து எல்லா இடங்கள்லையும் நான் எதிர்கட்சியை மதிக்க மாட்டேன், எதிர்கட்சி தலைவர் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா, நானே எடப்பாடி பேசுறதெல்லாம் நான் பெருசா கவலைப்பட மாட்டேன்னு இந்த திமிர்த்தனமா அவர் பதில் சொல்றாரு. பாத்தீங்களா? பொறுப்பற்ற தன்மையில ஒரு முதல்வர்னா he is answerable to public. பொதுமக்களுக்கு அவர் பதில் சொல்றதுக்கு தான் அந்த பதவியில் உட்கார்ந்திருக்காரு. பொதுமக்களை தாண்டி எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு கேபினெட் அந்தஸ்து உள்ள ஒரு முதல்வருக்கு இணையான ஒரு இல்ல அது வந்து உங்களுக்கு, அதாவது அதை தான் சொல்றேன், கான்ஸ்டிடியூஷன் வந்து முதல்வர் எதிர்கட்சி தலைவர் இந்த பதவிகளுக்கோட நோக்கம் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கூட அடிப்படை கூட தெரியாத ஒருவரைத்தான் நாம் முதல்வராக பெற்றிருக்கிறோம். அப்படிங்கும்போது இதுவே ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். நீங்க எப்படி விமர்சனம் பண்றீங்க? ஆனா முதல்வர் உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்றாரு. என்னன்னா, அவர் சொல்றது அப்படியே சொன்னேன், தமிழ்நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளிய விடியா மூஞ்சிகளுக்கு எப்பவுமே விடியாது இந்த ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது உங்களை விமர்சனம் பண்ணி சொல்றாரு. விடியாட்சின்னு சொல்றவங்களை நோக்கி இந்த வார்த்தையை வைக்கிறாரு. இது அதுதான் சொல்றேன். என்னன்னா, நீங்க இது அரசியல் அப்படிங்கிறத தாண்டி திமுக வந்து இந்த இப்போ இவங்க சொல்லியிருக்காங்களா விடியாத ஆட்சி விடியாத மூஞ்சிகள் அப்படிங்கிறது, இந்த தலைவரோட வார்த்தைகள் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இவர் ஒரு முதல்வராக இந்த மாதிரி மலினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, தாமோ அன்பரசன் மாதிரி, நம்ம பொன்முடி மாதிரி, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மாதிரியான ஆட்கள்லாம்
ஏதோ அவங்க அமைச்சராயிட்டதுனாலேயே அவர்களெல்லாம் ஏதோ தேவதூதர்கள் போலவும் பொதுமக்கள் எல்லாம் இந்த தேவதூதர்களை பார்த்து எப்பயும் கும்பிடு போடுறதுக்குன்னே காத்திருக்க மக்கள் மாதிரியும் தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் அமைச்சர் அவ்வளோதான். அமைச்சருங்கிறது வந்து இட்ஸ் நாட் என்னது ஒரு பர்மனண்ட்டாக இருக்கிற ஒரு ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் கூட வந்து அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனால் 30 வருஷம் அவர் சர்வீஸில் இருப்பார். ஆனால் ஒரு அமைச்சருங்கிறது 30 வருஷம் சர்வீஸ்லேயே இருக்க போகிறாரு. அவர் யார் வந்தாலும் 5 வருஷமும் நிலை இல்லை, 5 வருஷமும் நிலை இல்லாதது. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன அப்படி ஒரு நான் தெரிஞ்சுக்கதான் கேட்குறேன். கலைஞர் அவர்களுடைய இந்த அணுகுமுறை இப்போ இருக்கக்கூடிய முதல்வருடைய அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக எப்படி பார்க்குறீங்க? அது கலைஞர் வந்து என்னன்னா, ஆக்சுவலி கலைஞரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு பெரிய மூடர் கூடத்தை இது மூடர் கூடம் அப்படின்னு தெரியாம கட்டி காத்து காப்பாத்தி அவர் ஒரே ஆள் வந்து இந்த ஒட்டுமொத்த மூடர் கூடத்தையும் காப்பாத்தின ஒரு பெரிய தலைவர் தான். அப்படிதான் அவரை சொல்லணும். இந்த ஒட்டுமொத்த ஏன்னா இவங்க இன்னைக்கு வாயை திறந்தா எவ்வளவு தெனாவட்டாதான் பேசுறாங்க. இப்ப கருணாநிதி அவர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கருணாநிதி வந்து எல்லாத்தையும் காமெடியா சர்காஸ்டிக்கா கொஞ்சம் அப்படியே அவருக்கு வந்து நான் வன்மை இருக்கு, தமிழ் பெருசா தெரியும் அப்படின்லாம் ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி எப்படி கேட்டாலும் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி பதில் சொல்லிட்டு போற திறமை கருணாநிதிக்கு இருந்துச்சு. அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆனா தனக்கு பின்னாடி அவர் வளர்த்து விட்டுருக்காருல, அவர் மகன்ல இருந்து பேரன்ல இருந்து தன்னுடைய இப்போ இருக்கிற கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்து இன்னைக்கு முதல் கட்டத்துல அமைச்சர்களா உட்கார்ந்துருக்க அத்தனை பேருமே மூடர்கூடம். அந்த மூடர்கூடத்தை மூடர்கூடன்னு தெரியாம காப்பாத்திட்டு வர்றதுக்காகத்தான் அவர் 50 வருஷம் கட்சியோட தலைவராக இருந்திருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டாலினுக்கு சரி அவர் உடல்நல கோளாறு, அதனால விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்க முடியாம தப்பும் தவறுமா சொல்றோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். துணை முதல்வர்னு ஒருத்தர் எடுத்துருக்கீங்க சார். அந்த துணை முதல்வர் 1148ன்னு கரெக்டாக தமிழில் கரெக்டாக 1148ன்னு சொன்னால் அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? 1148. இவர் என்ன சொல்கிறாரு? 1148, 1418. இது ஒரு பிரச்சனையா? இது ஒரு பிரச்சனையா அப்படின்னா, எஸ், இட்ஸ் கால் டிஸ்லெக்சியா, கற்றலில் குறைபாடு உள்ள பிரச்சனை. அவர் இந்த பிரச்சனையை ஒரு இடத்துல சொல்லியிருந்தா பரவாயில்ல, 2 இடத்துல சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எங்க சொன்னாலும் நம்பர்ஸ் சொல்றது தப்பு தப்பா தவறு தவறா சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன இல்ல சின்ன 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 கம்பராமாந்தேதி சேக்கிடான்னு சொன்னதெல்லாம் நீங்க எந்த கணக்குல இல்ல இல்ல நீங்க அதாவது என்னன்னா, நீங்க இந்த சேக்குலார் பிரச்சனைய ஒரு வருஷம் ஐடி டீம், திமுக ஐடி விங் அதை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் கூட அப்பப்போ ட்ரோல் பண்றாங்க. சரிங்களா? ஒருவேளை அதிமுக திமுக ஐடி விங் மாதிரியே ஒரு கேவலங்கட்ட மனப்பான்மை இருந்ததுன்னா, உதயநிதிக்கு இந்த டிஸ்லெக்சியா பிரச்சனை இருக்குது, எண்களை சரியாக, இது டிஸ்லெக்சியா பிரச்சனையில ஒரு பிரிவு. சில குழந்தைகள் பிஏ வந்து டீன்னு எழுதும், அது அந்த ரைட்டிங்கில் ப்ராப்ளம் வரும். நம்பர்ஸ் அப்படி நம்ம பார்வை ஒன்று பார்க்கும், மைண்ட் ஒன்று சொல்லும், கண்ணு பார்க்கறது ஒன்று, பட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வேற வரும். இதெல்லாம் வந்து அந்த டிஸ்லெக்சியால வரும், அந்த கற்றல் குறைபாடில் இருக்கிற ஒரு பிரச்சனைகள். ஒருவேளை அதிமுக ஐடிவிங் வந்து திமுக ஐடிவிங் மாதிரியே தரம் தாழ்ந்தவர்களாக, மதி இல்லாதவர்களாக, குணம் கெட்டவர்களாக, கெட்ட வார்த்தை பேசுவதையே தன்னோட கொள்கையாக இருக்கிறவங்களா இருந்தா, உதயநிதியோட இந்த டிஸ்லெக்சியா பிரச்சனையை ஊதி பெருசாக்கியிருக்கலாம் இல்லையா? ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு ட்ரால் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன் பண்ணலை? அதுதான் மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம். விலங்குகள்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா விலங்குகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பண்பானவைகளாக இருக்குது எல்லா விலங்குமே. அப்போ இவங்க எந்த இடத்துலையுமே சேர்த்தி கொள்ள முடியாத, எந்த ஜந்துக்கள்லையுமே வராத ஒரு வினோத பிறப்புகள் தான். ஒரு வினோதமான பிறப்பாக இருக்கிறவங்க 2 கட்சியில் இருக்கலாம் சார். ஒன்று பாஜக, இன்னொன்று திமுக. அப்படிதான் போய் அங்கே எல்லாம் சேர்ந்துருக்காங்கன்றதான் இது பார்க்க. நம்ம மறுபடியும் இந்த சப்ஜெக்ட் மழை சப்ஜெக்ட் வரேன். நான் திமுக ஆட்சியில் கிட்ட 90%, 95% எல்லா திட்டமும் செயல்படுத்தப்பட்டு இந்த பர்சன்டேஜில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்குது. சரிங்களா? இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மழையில் 16 கோடி ரூபாய் அளவுக்கு கட்டப்பட்ட ஒரு பாலம் அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி இதை ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது ஒப்பிட்டு? அதாவது இந்த திமுக ஆட்சியில் குறை சொல்லாத மாதிரி ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்றதுக்கு
எந்த பத்திரிகையாளர்கிட்டையாவது திமுகவுக்கு ஜால்ரா போடுற பத்திரிகையாளர்களே வச்சுப்போம், ஏதாவது ஒரு திட்டம் அவங்களால சொல்ல முடியுமா? குறையில்லாத எந்த திட்டத்தில் யார் செலவு எடுத்திருக்காங்க? சரி, ஏதாவது செயல்படுறதுல அதில் ஒரு மைனஸ் இருக்கு தானே செய்யும். இல்லை இல்லை, நீங்கள் வந்து இதை நம்ம ஒரு டிஸ்கஷனுக்காகவே வச்சுப்போம் சார். அரசியல் தாண்டி நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வச்சுப்போம். திமுக இந்த 3.5 ஆண்டுகளில் செய்த சூப்பர் திட்டம் மேடம் இது. இதையெல்லாம் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா உருப்படவே மாட்டீங்க மேடம். ஏதாவது இலவச பேருந்து பயணம் இருக்கு, அது மகளிர் இலவச பேருந்து பயணம், அப்புறம் கலைஞர் உரிமை தொகை மக்கள் அப்புறம் தமிழ் புதல்வன் இருக்கு, பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இருக்கு. அப்புறம் இந்த திட்டங்கள் செயல்பாட்டு அளவில் நல்லா வந்துட்டு இருக்குல்ல எல்லாமே. இந்த திட்டங்களை தான் அந்த கட்சியும் 4 வருஷமா 4 திட்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட்டுங்கள்ட்ட நம்மள்ட்டையும் திருப்பி உங்ககிட்ட கேட்டாலும், ஏன்னா அவங்க அதை ஊதி 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 மைண்டுக்குள்ளே இந்த 4 திட்டம் தான் பெரிய திட்டம் நாங்கள் செஞ்சதில். இதில் மக்களை காப்பதற்காக அவங்க செய்த விஷயங்கள், இப்போ அதிமுக ஆட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்றைக்கு கூட, அதாவது இவர்கள் எவ்வளோ தூரம் ஒரு முட்டாள்தனமான ஆட்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். இவங்கள்ட்ட வந்து பொருளாதார வல்லுநர் குழு அப்படின்லாம் போட்டு நோபல் பரிசு பெற்றவர்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி ஏதோ நேற்றா இன்றைக்கி ஒரு சுகாதார இந்த இது காலநிலை மாற்றத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுக்குழு அப்படின்லாம் போட்டு இந்த மாதிரி திட்டத்தை வந்து ஒரு கிராமத்தில் இருக்க சாதாரண ஒரு அம்மா கூட சொல்லிட்டு வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊர் ஃபுல்லாக குளத்தை தோண்டி வச்சிங்கன்னா காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு விடலாம். ஊர் ஃபுல்லாக, சென்னை ஃபுல்லாக குளம் ஏரி தோண்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு விடலாம். இதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸாக இருக்கிற நிபுணர்கள் எல்லாமே இந்த குழுவில் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணது என்னன்னா, இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள நீங்கள் ஒட்டுமொத்த சென்னையிலையும் குளங்கள் கட்டி வைங்க. வடிவேலுக்கு அவங்க டெல்லி பக்கத்தில் போய் நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக எல்லா திட்டமும் நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கின்ற மாதிரி இல்லை. நான் வந்து இவங்களோட நாடகங்கள் எல்லாம் முட்டை அழுகிய நாற்றத்தை போல அசிங்கமாக இருக்குன்னு சொன்னப்போ உங்களுக்கு லைட்டாக கடுப்பாச்சு. உங்கள் முகத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க, வடிவேலு காமெடி இது நான் சொல்லலை, கவர்மெண்ட் இன்னைக்கு போட்டிருக்கு. குளங்கள் தோண்டி காலநிலை மாற்றத்துக்கும் குளம் தோண்டி வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். குளம் தோண்டி வச்சா நீங்கள் என்ன பண்ணலாம், வர மழை தண்ணீரை சேமித்து வைக்கலாம். சென்னையில் நம்ம பெருசாக விவசாயம் பண்ணுறதில்ல. கிரவுண்ட் வாட்டர் லெவல் மேலே போச்சு அப்படின்னா குடி தண்ணீர் கிடைக்கும். அப்போ காலநிலை மாற்றத்துக்கும் குளத்துக்கும் எந்த எந்த எவ்வளோ பெரிய உலக எக்ஸ்பர்ட்டும் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இவங்க எல்லா விஷயத்துலேயுமே இவங்க தான் பெரிய அறிவாளி மாதிரி நினச்சிக்கிட்டு தான் பண்ணுறது. அதில் ஒன்று தான் இந்த பாலம். இதே பாலம் கட்டி 5 மாதத்தில் அதிமுக ஆட்சியில் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மலையில் இப்படி அடிச்சுட்டு போயிருந்துச்சுன்னா அதை வந்து உட்காந்து இங்கே பேசுறதுக்குன்னே இந்த சூடோ முற்போக்குகள் அப்படின்பேன், போலி முற்போக்கவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா கட்சியிலும் 10 பேர் நாங்கள் தான் ஊருக்கே இன்டெலெக்சுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வச்சு எழுதுவாங்க இவ்வளோ நிலத்துக்கட்டுரை எழுதுவாங்க சார். அவங்க வந்து இதை பற்றி பேசாமல் இருக்கிறது அவ்வளோ பெரிய மனசா அதிமுக? என்னது அவ்வளோ பெரிய பெரிய பரந்துபட்ட மனதுடைய கட்சி இதை நாங்கள் எங்கள் ஐடி டீம்ல இதை பேசிகிட்டே தான் இருக்கோம். அதாவது இல்லை, இதை இங்கிருக்கின்ற முற்போக்குவாதிகள் யாருமே இதை பற்றி பேசுறது இல்லை. இங்கே இன்டெலெக்சுவல்ஸ்னு தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிறவர்கள் எல்லாருமே திமுக ஜால்ரா போடுறவங்களா தான் இருக்காங்களே, இம்மாதிரியான விஷயங்களை யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ இந்த பாலம் உடஞ்சிட்டு போன விஷயம் அப்படிங்கிறதுக்கு இன்ன வரைக்கும் யாராவது உங்களுக்கு ஏவாவேல் ஏதாவது ரெஸ்பான்சிபிளாக பதில் சொன்னாரா? இல்லை. சொல்லுவார் அவர்? சொல்லுவாங்க, காத்திருப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா, விவசாயிகள் வந்து மேல்மாவில் இருக்க விவசாயிகளை பயமுறுத்தி அச்சுறுத்தி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கேஸ் போட்டு உள்ளே உட்கார வச்சு கை காலை உடச்சு விடுவார். அதுதான் அவருக்கு தெரிந்த அரசியல். மக்கள்கிட்ட வந்து ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிறதுக்கு அவருக்கு தெரியாது. பிகாஸ் அவர் அந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கே பழகலை. மக்களுக்கு பதில் சொல்லுதல் அப்படிங்கிறது திமுகவில் இருக்கிற எந்த மினிஸ்டர்ஸ்க்குமே தெரியாத ஒரு விஷயம். அவங்களுக்கு தெரிஞ்சது போலீஸை வச்சு பயமுறுத்துறது, அடிக்கிறது, உதைக்கிறது, பொதுமக்களை அடிக்கிறது, உதைக்கிறது. இது மட்டும். பத்திரிகையாளர்கள் என்னைக்காவது ஒருத்தர் ரொம்ப தைரியம் வந்து கேள்வி கேட்பார், யாராவது ஒருத்தர், அவங்களே இப்படி கலாச்சி விட்டு போகிறது. இது மட்டும்தான் திமுகவோட அணுகுமுறை அப்படிங்கிறது. இப்படி பொறுப்பற்ற
அது இம்மெச்சூர்டுன்னு சொல்ல முடியாது. அகங்காரத்திலும் ஆணவத்திலும் திமிரிலும் வருகின்ற பதில்களைத்தான் நீங்கள் அமைச்சர் பெருமக்களிடம் மீதி இருக்கிற 15 மாசமும் பெற முடியும். நான் இன்னொரு அமைச்சர் பற்றி இன்னொரு விமர்சனத்தோடு நான் இந்த நிறைவு செஞ்சுக்கிறேன். சிவகங்கையில் ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட்டில் மருத்துவம் பார்த்ததாக ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி சம்பந்தமாக கடுமையான விமர்சனங்கள்லாம் மதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி வச்சார். அப்போ வந்து மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எக்ஸ் தளத்தில் எதையாவது எழுதுறதுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு ஃபோபியா இருக்குது இபிஎஸ் அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது எப்படி பார்க்குறீங்க? அந்த ஆண்ட்ராய்டு ஃபோபியாங்கிற வார்த்தை அவருக்கு பாவம் கூட இருந்த தம்பிகளில் யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆண்ட்ராய்டு ஃபோபியா அப்படிங்கிறத, அதாவது எதையாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி இதுவுமே நான் கேட்குறேன். அது நீங்கள் இந்த இப்போ ரீசெண்டாக இந்த 10 நாளைக்குள்ளே மாசு பேசுனதாக இருக்கட்டும், இன்னைக்கு தாமவன் வரசன் பேசுனதாக இருக்கட்டும், துரைமுருகன் பேசுகிறதா இருக்கட்டும், பொன்முடி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த அமைச்சர்கள்லாம் இந்த வெள்ள காலகட்டங்கள்லேயும் சரி மற்ற காலகட்டங்களையும் சரி எங்காவது என்னைக்காவது ஒரு நாள் இவர்கள் இந்த 3.25 வருஷத்தில் 3.5 வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லியிருக்காங்களான்னா கிடையாது. மனிதர்களுக்கு மனிதர்கள் பண்பாக பதில் சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஃபோபியா, இவர் ஃபோபியான்னு சொல்லலாம். ஆனால் பாருங்க, அதுதான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கிற வித்தியாசம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஃபோபியாங்கிறீங்க, ஆனால் உங்கள் துணை முதல்வருக்கு டிஸ்லெக்சியா பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அது பிரச்சனை என்று சொல்லாமல் இருக்கிறோம்ல. இதுதான் வந்து என்னன்னா, ஒரு பண்புங்கிறது வந்து சொல்லி கொடுத்து வராது சார். அது இயல்பிலேயே இருக்கணும். இயல்பிலேயே திமிரு அகங்காரம் ஆணவம் படைத்தவர்கள் திமுகவில் இருப்பாங்க. அதான் சொன்னேன். ஒரு ரொம்ப மோசமான விகாரமான மனநிலைமை இருக்கிறவங்க எல்லாரும் திமுகலையும் பாஜகலையும் இருப்பாங்க. மிதவாதிகள் எல்லாமே மற்ற கட்சிகளில் இருப்பாங்க. அதுதான் உண்மை. காங்கிரஸ், அதிமுக இந்த மாதிரி இடங்கள்ல தான் மிதவாதிகள் இருப்பாங்க. அப்போது இந்த எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறவங்க எல்லாத்துலேயுமே ஒரு அராஜகத்தனம் இருக்கிறவர்களால் இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோபியா, அந்த ஃபோபியா, இந்த ஃபோபியான்னு ரொம்ப பொறுப்பில்லாத, திரும்பவும் சொல்கிறேன், கேஸ் உங்கள் மேலே வந்தால் நான் பொறுப்பு கிடையாது, அகங்காரமான ஆணவமான திமிர்த்தனமான பதிலை கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் அடுத்த ஒரு 10-15 வருஷங்கள் வீட்டில் ஏற்கனவே 10 வருஷம் வீட்டில் வந்துட்டு வந்தவங்க தானே, அடுத்த ஒரு 10 வருஷம் மினிமம் 10 வருஷம் கேரண்டி, 10 வருஷம் வீட்டில் தான் இருப்பாங்க. மக்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பதிலை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி 2006-11 இதே மாதிரி அடுத்தவன் நிலத்தை பிடிச்சி போட்டதுக்கு, எல்லா நிலத்தையும் திருடினதுக்கு, சினிமாவில் ஒட்டுமொத்த அராஜகத்தையும் ரெட் ஜெயின்ட்டும் அவங்க குடும்பமே 3 டிவி 3 கம்பெனி வச்சுருந்தாங்க. அந்த காரணத்தினாலேயும் தான் அவங்க ஆட்சி எழுந்தாங்க. அப்புறம் இதமிஞ்சி ரவுடிசம். இன்னைக்கு ரவுடிசத்தோட என்ன புதுசாக அவங்களுக்கு வந்திருக்கு? கஞ்சா, போதை, மெத்தஃபெட்டமைன். இந்த காரணங்களால் மிக நிச்சயமாக குறைந்தபட்சம் 10 வருஷம் திமுக வீட்டில் இருப்பது மிக நிச்சயம் உறுதியாகிவிட்டது. 2006-11 அப்புறம் 10 வருஷம் வீட்டில் இருந்த மாதிரி திருப்பி அவங்க வீட்டில் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இந்த ஆணவத்துக்கு, அமைச்சர்களின் இந்த திமிர்த்தனமான பதில்களுக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோபியான்னு சொல்கிற இந்த மாதிரியான பொறுப்பில்லாத பதில்களுக்கு இதெல்லாம் மிக நிச்சயமான பதிலாக குறைந்தபட்சம் 10 வருஷம், குறைந்தபட்சம், இல்லாட்டா ஒருவேளை வராமே போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறைந்தபட்சம் 10 வருஷம் வீட்டில் இருப்பாங்க. இது நடக்கும். கட் பண்ணி வச்சுப்பாங்க தனியாக. பரவாயில்ல, பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மக்கள் இந்த விவகாரத்தில் தெளிவடையட்டும். நன்றி.